மக்களே, சோ இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் என்னவா இருக்குதுன்னா, சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட SLS பர்னிச்சர் தாங்க இருக்கிறோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வந்து பர்னிச்சர் ஃபுல்லாவே வந்து டீக்குட் பர்னிச்சர்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் பர்னிச்சர், வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் என்னென்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அப்புறம் ஷோரூமுக்கு போகலாம். இப்போ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து இந்த சோஃபா ஒரு நியூ மாடல் ஒன்று கொஞ்சம் ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல செட்டிநாடு ஸ்டைலில் வித் குஷனோட தான் பண்ணியிருக்கோம். இது பாலிஷிங்கில் இருக்குது ஒர்க்கு. 3 சீட்டர் வித்தவுட் பாலிஷில் பார்க்குறீங்க. அப்படியே சிங்கிள் சீட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க்கு பாலிஷ் நடந்துட்டு இருக்கு. செமி கண்டிஷனில் இருக்குது, இன்னும் வேலை முடியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலமாரி மேரேஜுக்கு தேவையானது தேக்கமர அலமாரி ஃபுல்லாக பந்தல் பலவையெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உள்ள ஃபுல்லாகவே தேக்கமரம் அப்படியே ரா ஃபினிஷில் இருக்குது. இன்னும் பாலிஷ் ஒர்க் கை வைக்கல, ஆசாரி வேலை மட்டும் முடிஞ்சிருக்கு. அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுது. ஆமாம் ஃபுல் காரிங் ஒர்க்கு. இந்த சைடில் கொடியெல்லாம் தூண் மாடலில் போட்டு, கொடிக்கு பதில் தூண் மாடல் போட்டு செஞ்சுருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வாசகால் ஒர்க்கும் செஞ்சிட்ருக்கோம். அந்த வாசகால் ஒர்க்கு பார்க்குறீங்க. ஃபுல்லாக வந்து இந்த தருணையை போட்டு கத்திரிப்பாயெல்லாம் போட்டு இங்கே வாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கழுத்து சக்கெல்லாம் மிஷினில் CNC மிஷினில் கொடி போட்டு பண்ணியிருக்கிறோம். அப்படியே வாசகால் வேலையை விட்டு அடுத்து வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தேக்க மரத்தில் செஞ்சுருக்கிறோம். இன்னும் முடியல. கிளாஸ் ஃப்ரேமு நம்ம வழக்கமாக இந்த கம்ப்ரஸ் வீட்டில் நம்ம கிட்ட நிறைய பார்த்துருக்குறோம். இது கொஞ்சம் யூனிக் மாடல்ஸ். கீழே ட்ராயர் வந்துடும். ஃபுல்லாகவே டீக்குட்டு. இது எந்த டேஷில் வேணாலும் நம்ம டில் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையுமே. இது கொஞ்சம் ஆமாம் இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, இது கொஞ்சம் நேராவாக இருக்குது. கஸ்டமர் தேவைக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சூப்பர். சரிங்களா. அடுத்து காட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ஃபினிஷ் கண்டிஷனில். அதே காட்டு வேற ஒரு டைமென்ஷனில் செஞ்சுட்ருக்குறோம். சரிங்களா. ஸோ காட்டுன்றது டெய்லி ஒன்று போயிட்டு தான் இருக்கும் போது. ஆமாம் போயிட்டு இருக்குது. மாடல்ஸும் அதில் இருக்கிற மாடல்ஸில் கொஞ்சம் வேரியேஷன் கஸ்டமர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அப்படியே நம்ம டைனிங் டேபிள்லாம் கூட பாலிஷ் ஆகிட்டு இருக்கு. டைனிங் டேபிள் கூட நியூ மாடல் ஒன்று செஞ்சுட்ருக்குறோம். அதை நான் காட்டுறேன், வாங்க பார்ப்போம். டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்கள். எக்ஸ் டைப் லெக்கு, மேலே வந்து டாப் வந்துடும். டாப்பு நம்ம பிளைவுட் டாப்பும் போட்டுக்கலாம், இல்லை பலகை டாப்பு போட்டுக்கலாம், எது வேணாலும் போடலாம். நம்ம இன்னும் இது ஒர்க்கு முடியல. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அடுத்து இது ரெகுலர் மாடல். இந்த செட்டிநாடு ஸ்டைலில் கிராதி வச்சு நிறையா போட்டு மேலே வந்து கிரானைட் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை பிளைவுட் டாப்பு மைக்கா டாப்பு எதாவது ஒன்றாலும் பண்ணிக்கலாம். ஷோரூம்குள்ளே போகிறது மட்டும் என்னென்ன பொருள் நம்மகிட்ட இருக்குன்றதை வெளியே டிஸ்பிளே இருக்க பொருள்லேருந்தே பார்ப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் ஹெவியாக வந்து கிராடல், அதாவது குழந்தைக்கு தொட்டில் இப்போ நிறைய கேட்குறாங்க. டீக்குட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ இது ஒரு மாடல் செஞ்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கரெக்டாக 3x2 சைஸ் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈச்சர் இருக்குது. ஈச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உடன் ட்ரீப்பர்லேயே வருது. உடன் ட்ரீப்பர்லேயே வந்து உங்களுக்கு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் இருக்கும். ரெண்டாவது சீட்டிங்கும் வந்து இன்டெப்த்து போகாமல் உட்காந்து வயசானவங்களும் எழுந்திருக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா லேடர்ஸ், அலுமினியம் லேடர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அலுமினியம் லேடர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டு 6 ஃபீட்டு 4 ஃபீட் எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட. அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டீல் ரேக்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம், இடையில பண்ணாமல் இருந்தோம். இப்போ ஸ்டீல் ரேக்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம உள்ளே இருக்க ஸ்டாக் பார்ப்போம். 15, 16, 18 kg 20 kg 22 எல்லாமே பண்ணிட்டுருக்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்ஸ் ஏற்கனவே பார்த்தது தான். இல்லை கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல்ஸ் இப்போ கிரானைட் டாப்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கீழே கால் வழக்கமாக நம்ம போடுற மாதிரி பிளெயின் லெக்கு போட்டுட்டு மேலே கிரானைட் டாப் போட்டுக்கிறோம். ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக வேண்டி காம்பேக்டாக போட்டிருக்கிறோம். அடுத்து அப்படியே பார்த்தோம்னா உங்களுக்கு டீக்குட் டாப்பு நம்ம வழக்கமாக பண்ணுறது தான் இது. அப்படியே இந்த கிரானைட் டாப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக வேணும்னு கேட்குற கஸ்டமருக்காக நல்லா பெரிய சைஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எக்கனாமிக் மாடல். அடுத்து இது ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து டீக் கிடையாது, பென்சில் மரம் தான். பட் டாப் வந்து உங்களுக்கு நல்ல கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்குறோம், வினியர்ஸ் போட்டு. ஸோ இது மேலே நம்ம ஒரு கிளாஸ் டாப் போட்டு யூஸ் பண்ணோம்னா இன்னும் ஒரு ரிச் லுக் கிடைக்கும். ரேட்டும் வந்து பட்ஜெட்டாகவே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். சேர்ஸ் நல்லா ஹெவியாகவே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து சோஃபா 3 சீட்டர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அல்மீராஸ் பட்ஜெட் ஐட்டத்துலேருந்து எல்லாமே ஸ்டார்டிங்கு. ஸ்டீல் அல்மீரா பட்ஜெட் ஐட்டம் இருக்குது, உட்டன் அல்மீராவும் பட்ஜெட் ஐட்டம் இருக்குது. லெஸ் தென் 19,000 பண்ணி தந்துட்டுருக்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரேக்கு இது பார்த்தீங்கன்னா 22 kg 22 கேஜில் உங்களுக்கு நல்லா ஹெவியாக பண்ணிகிட்ருக்குறோம்.
22 தாண்டி நம்மக்கிட்ட 20 இருக்குது, 18 kg இருக்குது. 18 kgன்றது இன்னும் பக்கா ஹெவியாக இருக்கும். ஓகே, இப்போ கலெக்ஷன்ஸ் வெளியில் பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக்ல. இப்போ செகண்ட் பிளாக்ல வந்து நம்ம டீ குட் இருக்குது, மகாகனி இருக்குது, அடுத்து கார்னர் சோஃபாஸ் இருக்குது. கார்னர் சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே டீ குட் மட்டும் தான் இருக்குது நம்மகிட்ட. அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ், ஆஃபீஸ் டேபிள்ஸு, கம்ப்யூட்டர் டேபிள்ஸு, பசங்களுக்கு ரீடிங் டேபிள்ஸு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர்ஸ், சுப்ரீம் அண்ட் நீல்கமல் ஒன்லி பிராண்டட் பொருள் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சரில் ரிவால்விங் சேர்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சேர்லேருந்து பாஸ் சேர் வரலும் எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது நம்மகிட்ட. ரெண்டாவது எவர்கிரீன் சொல்லிட்டு பிராண்டட் சேர், அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே காம்போ 3+1+1 இருக்குது. ஃபர்ஸ்ட் 3+1+1ல வித்தவுட் குஷன் நம்ம வந்து இந்த எர்கானமிக் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி சீட்டும் சரி, பேக் ரெஸ்ட்டும் சரி, அந்த பிளாஸ்டிக் மோல்டட் குஷனில் வரக்கூடிய அந்த பெண்ட் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வுட்டு, எங்கேயுமே வந்து நமக்கு ஃபோம் வராது, ஃபோம் தேவைப்படாது. சில கஸ்டமர்ஸ் எனக்கு ஃபோம் வேண்டாம், ஹீட்டு, நான் நேச்சுரல் வுட்டில் உட்காரணும்னு விரும்புகிற கஸ்டமருக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த ஸ்பைனு எந்த சோஃபாலையாவது சேர்லையாவது உட்காந்து பாருங்கள், இந்த ஸ்பைனில் கேப் இருக்கும். இதில் அந்த கேப் இருக்கா பாருங்கள். ஸோ நமக்கு இந்த ஸ்பைன் பேக் பெயின் பிரச்சனை வராது இந்த மாதிரி இடத்துல உட்காரும்போது. ரெண்டாவது என்னோட ஸ்டோரினஸும் பாருங்கள். இப்போ நான்லாம் வந்து ஒரு 80-85 kg என்னோட வெயிட்டை தாழ்ந்து பாருங்க, புரியுங்களா? மற்ற எந்த சோஃபாலையும் ஏறி நின்று பாருங்க, உங்களுக்கு அந்த ஏறி நின்னா கருக்கு முறுக்குன்னு சவுண்ட் வரும். பிகாஸ் அந்த வீக்னஸ் தெரியும். நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. ரெண்டாவது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இன்னும் ஒரு சிம்பிள் மாடல், ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஃபுல்லாகவே வந்து கிளாதி குச்சி போட்டு பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்லோ போட்டு இந்த கார்னரில் உட்காரணும்னா நல்ல ஒரு எலகண்ட்டாக உட்காரலாம். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 3+1+1 இருக்குது. அப்படியே அதுக்கு அந்தாண்ட வந்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட் மாடல்னு சொல்லுவாங்க, யானை தந்தம் இருக்குது பாருங்கள். யானை தந்தம் மாடலில் பேட்டர்னில் வருது. இப்படி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், நமக்கு சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம், பெஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது 2 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், இது அந்த யானை தந்த மாடலு ரொம்பவே நல்ல பெஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு குஷன் இது வந்து ஃபிக்ஸட் குஷன், பேக் ரெஸ்ட் ஃபுல்லாக வுட்டு. அதில் வர மாதிரியே பேக் வந்து உங்களுக்கு வுட்டில் உட்கார மாதிரி இருக்கும், வுட்டில் சாயிற மாதிரி இருக்கும். சப்போஸ் சிலர் குஷன் விரும்புகிறாங்களா, அவங்களுக்காக நம்ம டைமண்ட் பில்லோவும் போட்டிருக்கோம். உட்காந்தோம்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போல்சி சோஃபாஸ் இந்த மாடல்லாம் இருக்குது பாருங்கள். ஹைகான் மாடல், அந்த பியூ மாடல்ல பட்டன் டைப் இருக்குது, இந்த ப்ளூ கலர். எல்லாமே 3+1+1. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு கார்னர் சோஃபாஸ் இருக்கு. இன்னும் வெளியில 3 சீட்டர்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம் அடுத்தது. ஓகேண்ணா, சோ அதை தொடர்ந்து வேற என்னென்ன சோஃபாலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ள பார்த்ததெல்லாம் காம்போ மாடல் 3+1+1. எஸ்பெஷலி உள்ள பார்த்தது எல்லாமே டீ குட். இங்க பார்த்தோம்னா நமக்கு டீக்கும் இருக்கு, பென்சில் வுட்டும் இருக்கு, மற்ற லோவர் செக்மெண்ட்டும் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பென்சில் வுட். இதில் ஒரு 5 பீஸ் இருக்கு. 5 3 சீட்டருமே உங்களுக்கு சின்னதாக பெண்டு ஆர் கொடுத்துருக்கோம், பிளைனாகவும் கொடுத்துருக்கோம். கடைசியாக உள்ளது கடைசல் கால 3 சீட்டரும் கிடைக்கும், செட்டும் கிடைக்கும். இது ஒரு கலர், அது ஒரு கலர், பெயிண்ட் தான் காரணம், பாலிஷ்ல தான் வித்தியாசம். பாலிஷ்ல தான் வித்தியாசம். அது ரொம்பவே நேச்சுரலாக பண்ணிக்கிறோம். இதில் லைட்டாக வந்து அந்த வுட் கிரைன்ஸ்க்கு மேட்சிங்காக பண்ணியிருக்கிறோம். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீ குட்லேயும் இருக்கு, பட்ஜெட் ஐட்டமும் இருக்கு. டீ குட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பீஸ் டீ குட்ல தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ செக்மெண்ட் அடுத்த ரெண்டுமே. அடுத்து 3rd 4th எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீக்கு இதெல்லாம் இந்த வித் ஃபிக்ஸட் குஷனோடய வந்துடும். இல்லை உங்களுக்கு ஃபிக்ஸட் குஷன் வேண்டாம் எடுக்கிற மாதிரி வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர்ஸ். குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, இழுத்து போட்டுருவாங்கன்னு நினைப்பாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஃபிக்ஸட் குஷன் பெஸ்ட்டு. சில கஸ்டமர்ஸ் வந்து ஃபிக்ஸட்னா நாளைக்கு எங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்களே ஒரு லைனரை பார்த்து குஷன் மாற்றிக்கலாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் எடுத்து டிட்டாச்சபிளாக பண்ணோம்னா அவங்க நினச்ச நேரத்துக்கு அவங்க பண்ணிப்போம், எங்ககிட்ட டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடியே பாருங்க ஒரு சோஃபா இருக்கு. இதெல்லாம் வந்து வித் குஷனோட யூஸ் பண்ணலாம், வித்தவுட் குஷனோட யூஸ் பண்ணலாம். ரீபர்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக போட்டிருக்கோம், உட்காந்தோம்னா வெட்டாது, அதனால குஷன் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இது வந்து லோ செக்மெண்ட் ஸ்டீல்ல வர்றது, பட்ஜெட் கம்மியாகவும் இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே சூட் ஆகும்.
அடுத்து நம்ம மேலே இருக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து நார்மலாக அப்போ வீட்டில் இந்த சோஃபாஸ் தானே? இது ரொம்ப பேசிக் ஐட்டம், இதுவும் பட்ஜெட்டுக்காக வேண்டி போடுறோம். சோஃபா வேற என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? சோஃபா செட்ஸ் நம்ம இப்போ கீழே வந்து கொஞ்சம் நியூ அரைவல்ஸ் மட்டும் பார்த்தோம். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிற மாடலே ரிப்பீட்டேட்டிவாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ஷன்ஸ் சோஃபா செட்டு மட்டும் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பென்சில் வுட்டு ரொம்ப ரெகுலர் மாடல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேரளா ஸ்டைலில் டீ குட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்குது பாருங்க, ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீ குட்டு, வித்தவுட் குஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வித் குஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாடலும் அதே மாதிரி தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் மாடலே கொஞ்சம் நல்ல ஹெவியாக இருக்கும். கால்லாம் வந்து நல்லா 4x4 லெக் போட்டு மேலே கார்விங் போட்டு ரீப்பர்ஸ் நல்லா நெருக்கமாக போட்டு வித்தவுட் குஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வித் குஷன் வேணாலும் பண்ணி தருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வாங்க, இந்த மாடல் நல்லாயிருக்கும். இந்த ஆப்போசிட்லேருந்து காட்டுங்க. இல்லை இது டீ குட்டு தான். இது டீ குட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரண்ட் அந்த லெக்கு பாருங்கள், சி டைப்பில் இருக்கும் லெக்கு. நல்லா அதுவே வந்து உங்களுக்கு அந்த லெக்லேருந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆர்ம் ரெஸ்ட் வந்துருக்கும். ஸோ உட்காந்தோம்னா நல்லா ரொம்ப கம்ஃபர்ட் இருக்கும். இது வித் குஷன் மாடல் தான். இது வித்தவுட் குஷன் வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயன்படுத்திக்கலாம். ரீப்பர்ஸ் நெருக்கமாக இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். இது காமனான ஒரு மாடல். இது பேக் சைட் மாடல். இது அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டர்ஸ் இருக்குது ஆப்போசிட்டில். இதெல்லாம் சிம்பிளாக வந்து வித்தவுட் குஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்க கஸ்டமர்ஸ்க்காக பிளான் பண்ணுறது. இது வந்து மகாகனி வுட்லேயும் இருக்குது, டீ குட்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் கட்டில் கலெக்ஷன்ஸ் தான். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கார்ட்ஸ் மட்டும் வீடியோ கிளிக் பண்ணுறேன், அது பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நம்ம டோட்டல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம அடுத்து ஒரு செக்மெண்ட் வந்து ஒரு கார்ட் மட்டும் பண்ணுவோம். இப்போ இந்த செக்மெண்ட்டில் சோஃபாவோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அவங்க நம்பர் மட்டும் அப்படி சொல்லுங்கண்ணா. என்னோட கான்டாக்ட் நம்பரா? கான்டாக்ட் நம்பர். ஓகே, என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9894091610. எனி கொரிஸ் எனி என்கொயரிஸ் கூப்பிடுங்க, நம்ம அசிஸ்ட் பண்ணுவோம். வழி தெரியலாலும் கால் பண்ணுங்கள், கைட் பண்ணுவோம், மேப் அனுப்புவோம், கூகுள் லொக்கேஷன். ஸோ ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய பிளேஸ் தான். பாண்டி டு விழுப்புரம் மெயின் ரோட்டில் பாண்டியிலேருந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். நம்ம 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். சரிங்களா? வெல்கம். பாய்.